அனைவருக்கும் வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தல் வேற்றுமையான். அண்மை காலமாக சில செய்தித்தாள்கள் உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டிருக்கிறது நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அண்ணன் கரூர் விசாரணைக்கு போன உடனே கைதுங்கிறாங்க. புதிதாக நம்ம கழகத்தில் இணைஞ்ச அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் குஷியன் ஆனந்த் பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் பசங்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும். சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸான நம்மளுடைய பசங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டா எல்லா ஃபோக்கஸும் தளபதி முதலமைச்சருக்காக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க ஃபோக்கஸ் எல்லாம் தடுத்து இந்த பிரச்சனையை கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. இந்த திராவிட மாடல் திமுக அரசால் ஏற்படக்கூடிய இன்னல்களை எல்லாத்தையும் ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, ஊழல் மிக்க கட்சி எல்லாம் செய்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் கண்டுபிடிச்சி சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அந்த பிரச்சனைகள்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்கிறீங்க பார்த்தியா. அந்த ஒரு வீட்டில் 2 ஓட்டு கன்ஃபார்ம் இருக்குது. களத்துக்கு போன தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீல்ஸ் எல்லாம், பொங்கலுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், ஆனால் எங்கள் ஓட்டு விஜய் அண்ணாக்கு தான் அப்படிங்கிற ரீல்ஸும் பார்த்துருப்பீங்க. அன்பு, பாசம், காதல், தளபதி மேலே இருக்கிற அந்த அன்பு இன்னைக்கு வரைக்கும் குறையாமல் தமிழக வெற்றி கழகத்தின் மேலேயும் வச்சிருக்கிறாங்க. ஊழலே இல்லாத ஒரு அரசியல் சாம்ராஜ்யத்தை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தணும். அந்த அரசியல் சாம்ராஜ்யம் தமிழக வெற்றி கழகத்தின் பெயர் மட்டும்தான் சொல்லும். ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும்தான் உறுப்பினர் அட்டையை எடுக்க முடியும். இந்த பொங்கல் பண்டிகையிலேயே எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எல்லாத்து வீட்டு வாசலையும் கோலம் போட்டது, ஒவ்வொரு காலேஜ் ஃபங்க்ஷன்லேயும் பொங்கல் விழாவிலையும் ஒரு வீதிக்கு ஒரு ஊருக்கு நடந்த பொங்கல் விழாவில் நம்ம அண்ணனுக்காக எத்தனை பசங்க என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணாங்க, டிவி கேபிள் எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத விஷயத்தை நீங்கள் சமூக வலைதளங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. யார் சொன்ன ஆள் இல்லைன்ட்டு? எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கு. கட்டமைப்பு இல்லைன்னு யார் சொன்னா? ஒவ்வொரு ஊர்லேயும் ஒன்றிய செயலர், நகர செயலர், வார்டு செயலர் வரைக்கும் எல்லாம் நியமனம் பண்ணி பூத் கமிட்டி நிர்வாகிகள் வரைக்கும் ஆதாரத்தோட எங்ககிட்ட இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தல் வேற்றுமையான் என்ற வள்ளுவர் வாக்கின்படி தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டராக பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி. அண்மை காலமாக சில செய்தித்தாள்கள் உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டிருக்கிறது நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அண்ணன் கரூர் விசாரணைக்கு போன உடனே கைதுங்கிறாங்க. அண்ணன் மேலே கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு, அதாயிடுச்சு, அண்ணனை சிறை பிடிச்சிருவாங்க, மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது இதுன்னு தேவையில்லாமல் ஏதோ விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்களும் நியூஸ் சேனலும் போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. அதோட பெரிய விஷயம் என்னென்னா, புதிதாக நம்ம கழகத்தில் இணைஞ்ச அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் குஷியன் ஆனந்த் பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் புகைச்சல் தொலைக்கிடுச்சு, அவங்க ஒற்றுமையாக இல்லை, ஏன்டா கட்சிக்கு சேர்ந்து நினைக்கிறாரு அப்படின்னு எல்லாம் புதுசாக கிளப்பி விட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கும் நம்மளுடைய அண்ணன் பாலாஜி அவர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளோ இடைஞ்சல்களோ கிடையவே கிடையாது. ஒற்றுமையாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய சொல்கிற வழியில் எங்கள் அண்ணன் பாலாஜியோட வழிகாட்டுதலில் நாங்கள் கரெக்டான முறையில் செயல்பட்டுட்டு தான் இருக்கோம். சரியான பாதையில் தான் நாங்கள் பயணமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்களை சந்தித்து மக்களுக்கு தேவையான அடிப்படைகளை எல்லாம் கண்டுபிடிச்சி வர தேர்தலில் வாக்குறுதிகளை அவங்களுக்கு கொடுத்து வர தேர்தலில் வெற்றி அடைந்ததுக்கப்புறமா அதை நிறைவேற்றி கொடுக்குறதுக்குள்ள வேலைகளை நாங்கள் ஈரோடு மாவட்டத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேர்தல் நெருங்கிடுச்சு, தேர்தலுக்கு உண்டான பணிகளை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நியூஸ்காரங்க எல்லாம் நமக்குள்ள பிரச்சனை அது இதுன்னு போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. யாருமே நம்பாதீங்க. நம்ம அண்ணன் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அண்ணன் அவர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் தலைமை நிர்வாகமும் சரியான பாதையில் கரெக்டாக தான் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பசங்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும். சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸான நம்மளுடைய பசங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டா எல்லா ஃபோக்கஸும் தளபதி முதலமைச்சருக்காக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க ஃபோக்கஸ் எல்லாம் தடுத்து இந்த பிரச்சனையில் கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. யாருமே இதை நம்பாதீங்க. நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே நம்மளுடைய அண்ணன்
தமிழக முதலமைச்சராக வரதுக்கு தேவையான ஆக்டிவான சோஷியல் மீடியாவில் இருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸு அந்த வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்போ மக்களுடைய குறைகளை, இந்த திராவிட மாடல் திமுக அரசால் ஏற்படக்கூடிய இன்னல்களை எல்லாத்தையும் ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, ஊழல் மிக்க கட்சி எல்லாம் செய்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் கண்டுபிடிச்சி சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அந்த பிரச்சனைகள்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்கிறீங்க பற்றியா? அந்த வேலைகளை செய்கிறத பிடிக்காத சில திமுக ஆதரவு பத்திரிகைகள்லாம் இந்த மாதிரி நம்மளை குழப்பத்தை பண்ணுறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. விர்ச்சுவல் வாரியர்ஸுடைய வேலைகளை தடுக்கிறதுக்காகவும் குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்காகவும் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், விர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்ம பசங்க எல்லோரும் புரிஞ்சுக்குங்க. நம்ம அண்ணனுக்கு தேவையான வேலைகளை எப்பயுமே நிறுத்தாதீங்க. எல்லா பிரச்சனைகளையும் கண்டுபிடிங்க. உங்களுடைய ஊரில், உங்களுடைய வீதியில், உங்களுடைய தெருவில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் வீடியோவை எடுத்து வெளியிடுங்க. நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வெளியிடுங்க. மக்கள் என்ன பிரச்சனை ரொம்ப அன்றாடமாக ரொம்ப சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனைகளை கண்டுபிடிச்சி வெளியிடுங்க. அந்த பிரச்சனைகள் நம்ம தலைமைக்கு தெரியப்படுத்துங்க, மாவட்ட செயலாளர்கிட்ட தெரியப்படுத்துங்க, நம்ம தலைமைக்கு தெரியப்படுத்துங்க. அதை தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரணும். தீர்க்க முடியாத பல ஆண்டுகளாக திராவிட மாடல் அரசும் அதிமுக அரசும் செய்யாத சில தீர்வு காணாத ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது என்னங்கிறத நம்ம தலைமைக்கு எடுத்துகிட்டு வாங்க. அதை தீர்வு பண்ணுறதுக்கான வேலைகளையும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஒரு இலக்கு 2026 தேர்தலில் தமிழக முதல்வராக நம்ம அண்ணன் தளபதி அவர்களை அமர வைக்கிறது மட்டும்தான். அதற்குண்டான வேலைகளை மட்டும் கவனிக்கணும். இந்த கூட்டணி பிரச்சனைகள், இப்போ யாரோ நம்ம கட்சிக்கு கூட்டணி வரேன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துட்டுச்சு, திடீர்னு வரலன்னு சொல்லிட்டு சில பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லாம் பேசினாங்க நம்முடைய கட்சி நிர்வாகிகள். நான் ஒன்று அவங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, கூட்டணி மக்களோட மட்டும்தான். மக்களை மன்னராக அலங்கரித்து பார்க்கறதுக்காக தான் நம்ம அண்ணன் வந்திருக்காரு. மக்களை மன்னனாக மாற்றணும். மக்கள் தான் எஜமானர்கள், அவங்க தான் நம்மளை வழிநடத்துகிறாங்க. அவங்க கொடுக்குற வாக்குகள் தான் நாம் முதலமைச்சராக முடியும், எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், எல்லாமே. ஆனால் இப்பயும் புரிஞ்சுக்கணும், நம்ம மக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். மக்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும் வந்திருக்கோம். மக்களுக்காகத்தான் நம்ம அண்ணன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கிறாரு, மக்களுக்காக தான் வந்திருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க வந்து சும்மா கூட்டணிங்கிறது தேவையில்லைங்க. ஒரு வீட்டில் 2 ஓட்டு கன்ஃபார்ம் இருக்குது. களத்துக்கு போன தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு வீட்டில் 2 ஓட்டு கன்ஃபார்ம் இருக்குது. அதை யாரும் மாற்ற முடியும். 33 வருஷம் தளபதி மீது கொண்ட பாசம், அன்பு, காதல் தான் இன்றைக்கி ஓட்டாக இருக்குது. 33 வருஷமாக தளபதி மேலே வச்சுருக்க அன்பு, பாசம், காதல் தான் இன்றைக்கி ஓட்டாக இருக்குது. அந்த ஓட்டை என்றைக்கு மாற்றி போட மாட்டாங்க. நீங்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு பண்ணிடுவாங்க, அதுதான் யாரும் நம்புவானா. இன்னும் படிக்காமையோ இதாவே கிடையாது. மக்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக நல்ல விழிப்புணர்வோடு அவேர்னஸோடு தான் இருக்காங்க. நல்ல தெளிவாக இருக்காங்க. எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. பொங்கல் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீல்ஸ் எல்லாம், பொங்கலுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், ஆனால் எங்கள் ஓட்டு விஜய் அண்ணாக்கு தான் அப்படிங்கிற ரீல்ஸும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பொங்கல் விழா நடந்துச்சு. பொங்கல் விழாவில் அவங்கவுங்க வீட்டு வாசலில் நம்ம தளபதியுடைய கொடியும், நம்ம கழகத்தினுடைய கொடியும், நம்ம தளபதியோடைய முகத்தையும் வரைஞ்சி அழகு பார்த்தாங்க. ஒவ்வொரு வீட்டு பெண்மணிகளும் நம்மளுடைய அண்ணனோட படத்தை வரைஞ்சி அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் குடும்பமாக சேர்ந்து அந்த படங்களை வரைஞ்சாங்க. அதுலேயும் திமுக காரங்க சில மிரட்டல்கள்லாம் விட்டது, பிரச்சனைகள் பண்ணதையும் நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க தெளிவாக. அன்பு, பாசம், காதல், தளபதி மேலே இருக்கிற அந்த அன்பு இன்னைக்கு வரைக்கும் குறையாமல் தமிழக வெற்றி கழகத்தின் மேலேயும் வச்சிருக்கிறாங்க. அது வந்து யாருமே மாற்ற முடியாது. ஒரு உண்மையான பாசத்தை வந்து யாராலையும் அழிக்க முடியாது. நமக்கு அண்ணனாகவும், நம்ம அக்கா தங்கைகளுக்கும் அண்ணனாகவும், அக்கா தங்கத்தில் குழந்தைகளுக்கு தாய் மாமனாகவும் இருக்கக்கூடிய ஒரு நம்ம அண்ணன். பெண்களுக்கு நல்லது செய்யணும், பெண் பாதுகாப்பான தமிழகத்தை உருவாக்கணும், அனைவருக்கும் வீடு இருக்கணும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கணும், மக்கள் நல்ல இடத்துல உட்காரணும், அவங்க குடும்பம் சீரழியக்கூடாது. இப்போ பாலியல் வன்கொடுமைகள்லாம் இன்றைக்கி தமிழகத்தை தலைவிரித்தாடுது. எதில் கண்டாலும் ஊழல். ஒரு சாக்கடை ரெடி கட்டினா கூட அதில் கூட கையில் அந்த காங்கிரீட் கலவையை கையில் தொட்டால் உழுவுது. கொசு இப்போ எனக்கு சென்னையில் இன்றைக்கி வந்து கொசு வரக்கூடாதுங்கிறதுக்காக கொசு வலையை கொண்டு போய் மூடி வச்சதை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஊழல்களில் மிஞ்சிய இன்றைக்கி கூட நகராட்சி நிர்வாகத்தின் மேலே அமலாக்கத்துறை வந்து டிஜிபிகிட்ட உத்தரவு போடுறாங்க. இந்த மாதிரி அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுங்க. நகராட்சி பணியிட மாற்றம் செய்வதற்காக பணம் வாங்கியிருக்காரு, அது ஆதாரங்கள் எங்கிட்டு ஆதாரம் இருக்கும்போது அந்த டிஜிபி வந்து அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு யோசிக்கிறார்.
ஊழல் குற்றச்சாட்டுகள் எக்கச்சக்கம். அந்த ஊழல்களை ஒழிக்கணும். ஊழல் செஞ்ச மாபெரும் 2 கட்சிகளை அழிச்சிட்டு தமிழக வெற்றிக் கழகம் வரணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஊழலே இல்லாத தமிழகத்தை உருவாக்கணுங்கிறது தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய கொள்கையே. ஊழல் செய்கிற கட்சி எல்லாத்தையும் நம்ம கூட சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பண்ணணும் கூடாதுல்ல. ஊழலே இல்லாத ஒரு அரசியல் சாம்ராஜ்யத்தை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தணும். அந்த அரசியல் சாம்ராஜ்யம் தமிழக வெற்றிக் கழகத்தின் பெயர் மட்டும்தான் சொல்லும். அதே மாதிரி நம்மக்கிட்ட ஓட் பேங்கே கிடையாது. நம்மக்கிட்ட அப்படி யார் சொன்னாங்க ஓட் பேங்க் இல்லைன்னு? தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நம்மளுடைய ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும்தான் உறுப்பினர் அட்டையை எடுக்க முடியும். ஓட்டர் ஐடி கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு தான் உறுப்பினர் அட்டையே எடுக்க முடியும். அப்படி 1,29,00,000 பேர் நம்ம கழகத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஓட் பேங்க் இல்லாமல் இருக்கும்? அவங்கள்ட்ட கேட்காம அவங்ககிட்ட எதையுமே சொல்லாமல் உறுப்பினர் அட்டையை போட்டுட்டு போய் கையில் கொடுத்து நீங்கள் கட்சியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்குன்னு சொல்கிற திமுக அதிமுக மாதிரி கிடையாதுங்க. தாவேக்கா அவங்கக்கிட்ட நேரடியாக போய் எங்களுடைய கொள்கைகளை எடுத்து சொல்லி அவங்களுடைய மொபைல் நம்பர்லேயே ஓடிபி வாங்கி அவங்கக்கிட்ட உறுப்பினர் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பதிவு செஞ்சு அவங்களுக்கு உறுப்பினர் அட்டை எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மறைமுகமாக தெரியாமல் ஏமாற்றியெல்லாம் நாங்கள் உறுப்பினர்கிட்ட நாங்களே போட்டுட்டு போய் இது வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும், இது இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்த இயக்கம் தாவேக்க கிடையாது. அதுலேயும் சில ஏரியாவில் திமுக மிரட்டல் விட்டாங்க. உறுப்பினர் நீ தாவேக்காவுக்கு வேலை செஞ்சாலோ உறுப்பினர் வச்சுருந்தாலும் உனக்கு எல்லா சலுகையும் நிறுத்திடும், மாதமான 1000 ரூபா உனக்கு பணம் வராது அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லியெல்லாம் நிறுத்த பார்த்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன மறைமுகமாக நான் வாங்கி வச்சுக்கிறேன். இன்றைக்கி இவங்க பண்ணுவாங்க 2026 நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நான் அன்னைக்கு வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி சில பெண்கள்லாம் சொன்னாங்க. ஒரு கட்சியில் போய் ஒருத்தங்க விருப்பப்பட்டு சேர்றாங்கன்னா அவங்களையும் மிரட்டி அடிப்பணியை வைக்கிற ஒரு இது நம்ம மக்கள் ஜனநாயக நாடா இதான் சமூக நீதிக்கான அரசான்னு கேட்குறேன். நான் எல்லாத்துக்கும் விடிவு காலம் பிறக்கும், கூடிய விரைவில் சொல்கிற எல்லாத்துக்கும் விடிவு காலம் பிறக்கும். இந்த பொங்கல் பண்டிகையிலேயே எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எல்லாத்து வீட்டு வாசலையும் கோலம் போட்டது, ஒவ்வொரு காலேஜ் ஃபங்க்ஷன்லேயும் பொங்கல் விழாவிலையும் ஒரு வீதிக்கு ஒரு ஊருக்கு நடந்த பொங்கல் விழாவில் நம்ம அண்ணனுக்காக எத்தனை பசங்க என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணாங்க, டிவிக்கே மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத விஷயத்தை நீங்கள் சமூக வலைதளங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு காலேஜ்லேயும் பொங்கல் ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த பொங்கல் ஃபங்க்ஷனில் தளபதிக்கு எவ்வளோ மாசு இருந்துச்சுங்கிறது தெரிஞ்சுருப்பீங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்த பொங்கல் ஃபங்க்ஷனில் என்னென்ன மாசு இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஜல்லிக்கட்டு போட்டு நடத்திருப்பீங்க, அந்த இடத்துல நம்ம தளபதியோட அண்ணனோட மாசு என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னங்கிறது ஏதாவது ஆள் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படிங்க இப்படின்னு சொல்லி அப்படியே கட்டமைப்பு கிடையாது, ஆட்கள் கிடையாது, இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு கிடையாது, அவங்க கிடையாது, இவங்க கிடையாது, நீங்களே சொல்லிக்காதீங்க. யார் சொன்ன ஆள் இல்லைன்ட்டு? எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கு. கட்டமைப்பு இல்லைன்னு யார் சொன்னா? ஒவ்வொரு ஊர்லேயும் ஒன்றிய செயலர், நகர செயலர், வார்டு செயலர் வரைக்கும் எல்லாம் நியமனம் பண்ணி பூத் கமிட்டி நிர்வாகிகள் வரைக்கும் ஆதாரத்தோட எங்ககிட்ட இருக்கு. சும்மாலாம் யாரும் கட்சியில் சேர முடியாதுங்க. ஓட்டர் ஐடியோட பதிவு செஞ்சு அவங்களுக்கு அடையாள அட்டை கூட வழங்கப்பட்டிருக்கு. அந்த அடையாள அட்டைங்கிறது நீங்கள் நினைக்கிற சும்மாலாம் கிடையாது. ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் அவங்களுடைய பேர், ஓட்டர் ஐடி நம்பரு, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட அடையாள அட்டை அவங்களுக்கு வழங்கியிருக்குது தமிழக வெற்றிக் கழகம். அதை சும்மா நீங்கள் பாட்டுக்கு பொழுது போகலன்னு சொல்லி திமுக ஆதரவாக தமிழக வெற்றிக் கழகம் ஒன்றுமே இல்லை 1வது இடத்துக்கு வரக்கூடிய இடம் தான் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகம். ஒன்றுமே இல்லை சொல்லுங்க, 1வது இடத்துக்கு தான் வரப்போகுது. அந்த 1வது இடம் கூடிய விரைவில் இருக்கும். ஜனவரி 25 எங்கள் அண்ணன் பேசுறதுக்காக வெயிட்டிங்க. ஜனவரி 25 எங்கள் அண்ணன் சொல்லுவார், என்னன்னு சொல்லுவார். அதுக்காக நான் காத்திருக்கேன். கூட்டணியை பற்றியோ மற்ற வதந்திகளை பற்றியோ யாரும் எந்த விதமான கவலைகளும் பட வேண்டாம். இப்பயும் சொல்கிறேன், நம்ம அண்ணன் கையே செங்கோட்டையன் அவர்களும் நம்ம அண்ணன் பாலாஜி அவர்களும் தலைமை கழகமும் ஒற்றுமையாக சரியான பாதையில் சரியான முறையில் நல்ல வழிகாட்டுதலோடு நல்லபடியாக செயல்பட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன் கை காட்டிய தளபதி அவர்கள், நம்மளோட அண்ணன் தளபதி அவர்கள் கை காட்டிய ஒருவரையும் ஒரு நாள் கூட யாருமே எதிர்த்தது கிடையாது, யாரையும் மதிக்காமல் விட்டது கிடையாது. ஏன்னா நம்ம அண்ணன் நம்ம மேலே வச்சிருக்க மதிப்பு மரியாதையும் நம்ம அதை விட 100 மடங்கு மதிப்பு மரியாதையும் அண்ணன் காட்டுறவர்கள் மேலே வச்சுருப்போம். இதைத்தான் எங்கள் அண்ணன் பாலாஜி அவர்கள் எங்ககிட்ட சொன்னார். மதிப்பு மரியாதை என்னைக்கு யார் மேலேயும்
புதுசாக வந்துட்டாங்க பழைய ஆட்கள் அப்படிங்கிற மாறுதல் இல்லாமல் எங்கள் அண்ணன் தளபதி அவர்கள் யாரை வழிகாட்டுறாரோ அவர் மேலே எந்த விதமான குறையும் இல்லாமல் தான் வச்சுப்போ இது எங்கள் அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்கள் ஈரோடு வந்தபோது சொல்லிட்டு தான் போனார். சும்மா இவங்க வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ செய்திகளை போட்டால் நம்ம குழப்பத்தை உண்டு பண்ணிட்டா நம்ம எல்லாம் ஒதுங்கிடுவோங்கிறது இவங்களோட நினப்பு. அது கிடையவே கிடையாது. ஈரோடு மாநகர் மாவட்ட கழகத்தை சேர்ந்தவங்களுக்கும் சரி, ஈரோடு கிழக்கு மாவட்டம், ஈரோடு மேற்கு மாவட்ட கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் சொல்கிறேன், நம்ம ஒன்றுபட்டு செயல்படக்கூடிய காலம் இது. தேர்தல் நெருங்கி விட்டது. மக்களை சந்திப்போம். மக்கள்கிட்ட போய் நம்ம எடுத்து சொல்லுவோம், ஊழல் கட்சி எது, ஏமாத்தி கட்சி எது, என்னென்ன மக்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்க, என்னென்ன செய்யலைங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம போய் சொல்லுவோம். அவங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவாங்க. அந்த முடிவு தான் தேர்தல் முடிவு. அந்த தேர்தல் முடிவு தான் யாருக்கு அந்த இடம் அப்படிங்கிற நிர்ணயம் பண்ணும். நமக்கு 100% கிடைக்குங்கிறதுல மாற்றம் இல்லை. நம்ம தேர்தல் களத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லபடியாக செயல்படுங்க. வெற்றியை உறுதி செய்வோம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.